ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த லாஸ்ட் ஃப்ரைடே என்னென்ன குக் பண்ணிக்கிறேன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ரெசிபி. அதுக்கு முதல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மற்ற நாட்களை விட ஃப்ரைடே எனக்கு கொஞ்சம் பிஸியாகவே போகும். எனக்கு குக் பண்ணுற வேலை மட்டும் இல்லாமல் மற்ற எவ்வளவோ வேலை இருக்குது ஃப்ரைடே அதோடு கூட நான் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் ஃப்ரைடே குக் பண்ணுறதுக்கு பார்ப்பேன். நான் இன்றைக்கி நெய் சோறும் 3 கறியும் ஆக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜில் இருந்து ஃபஸ்ட்டில் பீஃபை வெளியே எடுத்து வச்சுட்டு அதில் கூல் போகிறதுக்காக வேண்டி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கறிக்கு தேவையான ஒனியன் அண்ட் டொமேட்டோவை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் எப்போவுமே குக் பண்ணும்போது மிச்ச நேரம் டைம் எடுத்துட்டிக்க மாட்டேன். குயிக்காக வேலையை முடிச்சுக்கத்தான் பார்ப்பேன். பீஃப் கூலாக அங்காட்டி வெயிட் பண்ணிட்டு கேட்கறதுக்காக வேண்டி நான் ஃபஸ்ட்டில் தாலை குக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தாலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்ரீலங்காவில் பொதுவாக தால் குக் பண்ணும்போது 2 விதமாக குக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைப் தாலை குக் பண்ணிவிட்டு அதில் தாளித்து கொட்டுவாங்க. அடுத்தது தாளிச்சிட்டு அதுக்கு பிறகு அதில் தாலை ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணி எடுப்பாங்க. நான் இன்றைக்கி தாலை குக் பண்ணிவிட்டு அதில் தாளித்து கொட்ட போகிறேன். நான் இந்த தால் எப்படி குக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் பொட்ஸில் தாலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணி கருவேப்பிலை, ஒனியன், மஞ்சள் தூள், மாசித்தூள், மற்றது பச்சை கொச்சிக்காய், வெள்ளைப்பூடு, உளுவரிசி எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சிருப்பேன். நான் எப்பவும் தால் குக் பண்ணும்போது லிட்டால் க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஓப்பன் பண்ண மாதிரி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுப்பேன். சம்டைம் நீங்கள் லிட்டால் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த தால் அப்படியே குயிக்காக வெளியே கொட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நான் ஓப்பன் பண்ண மாதிரியே வேக வச்சிருப்பேன். அப்படியே தால் கறி வேகம் காட்டியும் பார்த்துட்டு இருக்காமக்கி நான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பீன்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்காக வேண்டி பீன்ஸை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுடுவோம்னு இந்த மாதிரி உடைச்சி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். பீன்ஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண கொள்ளைக்கே அங்கால தால் கறி முக்கால்வாசி வந்துட்டுது. எப்போவும் தால் கறி குக் பண்ணும்போது சால்ட்டு ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணக்கூடாது. தால் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் சால்ட் ஆட் பண்ணணும். சம்டைம் நீங்கள் தால் கறி குக் பண்ணும்போது ஃபஸ்ட்லேயே சால்ட்டையும் ஆட் பண்ணிட்டீங்க என்றால் தால் கறி வேகிறதுக்கு லேட் ஆகும். வாஷ் பண்ணி வச்சுருந்து பீன்ஸை இந்த மாதிரி நீட்டமாக நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்படி கட் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்றால் இதுக்கு பூச்சி என்னமாலும் இருந்தாலும் எங்களுக்கு பார்த்துட்டு லேசாக க்ளீன் பண்ணி விட்டு கேளும். அதனால தான் நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். இந்த பீன்ஸை நான் பொரியல் செய்கிறதுக்கு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதிலேயே ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 1 மீடியம் சைஸ் ஒனியன், மஞ்சள் தூள், மாசித்தூள், தேவையான அளவு சால்ட், காரத்துக்கு 4 பச்சை கொச்சிக்காய், சரியாக 500 கிராம் பீன்ஸுக்கு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை, அடுத்ததாக இந்த நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து பீன்ஸ் அப்படியே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இந்த பீன்ஸ் கறி குக் பண்ணும்போது நான் இதில் வாட்டர் ஆட் பண்ண மாட்டேன். நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பிரட்டி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவேன். அப்படியே பக்கத்தில் தால் கறியும் நல்லா வெந்து வந்திருக்குது. வாட்டரெல்லாம் நல்லா வற்றி இதை நல்லா இந்த மாதிரி ஸ்பூனால் மெஷ் பண்ணி விட்டுக்குவோம். தால் நல்லா கரைஞ்சி வரதுக்கு நல்லா மெஷ் பண்ணி விட்டுட்டு இதில் நான் 1 கப் கோகோனட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே ஒரு 2-3 கொதிக்க கொள்ளைக்கே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லிட்டால் கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நாம் தால் கறிக்கு தாளித்து கொட்டுறதுக்காக வேண்டி இதில் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஆயில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்குவோம். கூடவே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிஞ்சு வர கொள்ளைக்கு இதில் ஒனியனும் ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதில் சில்லி ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே தால்ல கொட்டிக்கலாம். நீங்கள் இதில் சில்லி ஃப்ளெக்ஸ் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, சில்லி ஃப்ளெக்ஸுக்கு பதிலாக சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலும். அப்படி இல்லைன்றால் காஞ்சி குச்சிக்கோ 2 உடைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலும். ஆனால் இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணால் இந்த தால் கறி கொஞ்சம் கலராக அழகாக காட்டும். நீங்கள் தாளித்து கொட்டினதுமே ஒரு 2 மினிட்ஸ்க்கு லிட்டால் கவர் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுடுங்க. அப்போ தான் அதோட ஸ்மெல் நம்ம எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.
எங்கட தால் கறியும் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். நான் தாலுக்கு தாளித்து கொட்டக்கொள்ளுக்கு இங்கால பீன்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வதங்கி வந்துட்டுது. இது வதங்கினதுக்கு அப்புறமா அதுக்கு காரம் போதாட்டி இதில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சரியாக நான் கூழ் போகிறதுக்கு எடுத்து வச்சுருந்து பீஃபும் நல்லா கூழ் போயிட்டுது. நான் அப்படியே அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு மசாலாவும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஆட் பண்ணின மசாலா சில்லி பவுடர், மஞ்சள் பவுடர், சீரக பவுடர், கொத்தமல்லி பவுடர், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ப்ரெஷர் குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒனியன் ஆட் பண்ணி ஒனியன் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டேன். உங்களுக்கு நான் குக் பண்ணுற இந்த ஃபுட்டை எல்லா ரெசிபியும் வேணும்னு சொன்னேன்டா நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றது நான் இதோட எல்லா வீடியோவும் வந்து தனித்தனியாக அப்லோட் பண்ணிக்கிறேன். அதில் சரியாக இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டையும் கொடுத்திக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒனியன் ப்ரௌன் கலர் ஆயினதுக்கப்புறமா இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்புறமா இதில் தக்காளிக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளிக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து பீஃபையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு அப்புறமா இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே டிட்டால கவர் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சுருக்கலாம். நான் எப்போவுமே பீஃப் குக் பண்ணும்போது 30 மினிட்ஸ் வேக வச்சால் எனக்கு சரியாக வரும். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் விசில் படி பார்த்து வைக்கிறனால நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம சோறு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இதில் 3 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய், 1 கருவேப்பட்டை, தேவையான அளவு சால்ட், கொஞ்சம் கலருக்காக வேண்டி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே ரைஸ் குக்கர் ஆன் பண்ணிவிட்டு கீ ரைஸ் செய்கிறதுக்கு தாளித்து எடுத்துக்குவோம். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக பொரிய கொள்ளைக்கு இதில் ஒன்னியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும். லைட்டாக ப்ரௌன் கலர் வர கொள்ளைக்கு நான் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம குக் பண்ணி வச்சுருந்த ரைஸில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ரைஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட நான் முக்கால்வாசி குக் பண்ணி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிட்டுது. பீஃபையும் அப்படியே செக் பண்ணிக்கலாம் வெந்திருக்காண்டு. பீஃப் கறியும் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பொரியல் மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அப்படியே நான் கூட பப்படமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எங்களோட ரைஸும் சரியாக குக் பண்ணி வந்துட்டுது. இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை அப்படியே நான் பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறேன். நான் இந்த ஃபுட்டை எல்லா வீடியோவும் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டோட தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நோம்பு ஸ்டார்ட் ஆகிருக்குது. இஃப்தாருக்கு தேவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் என்னோட அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என் ஃப்ரைடே ஸ்பெஷல் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.